சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் 4 சம்பந்தமான நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனல் வரதுனால இதுவரைக்கும் நீங்க ஆன்லைன் மணியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பயன்படக்கூடியதா இருக்கும். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகேங்களா? எஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேக்ஸ். இந்த மேக்ஸை நம்ம தவிர்த்துட்டு நான் வந்து டிஎன்பிஎஸ்சியை வந்து ஏதாவது ஒரு ஜாப்பை நான் கிளியர் பண்ணி போறேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் கிளியர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இதை விட்டுட்டு நான் மீதி இருக்கக்கூடிய 175 கொஸ்டின் நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்ப இந்த மேக்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வேணும். சரிங்களா? இதுல குறைஞ்சபட்சமாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படிதான் போயிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல அதிகபட்சம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகபட்சம் நம்மளுக்கு என்னது சான்சஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த பகுதியில வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுக்க போறோம். 25க்கு 22 கொஸ்டின் கண்டிப்பா உங்களால அடிக்க முடியும் அப்படின்றது மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரியே நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? மத்த எல்லாமே பார்த்துக்கோங்க. மீதி 175, அதாவது தமிழ் 100, 75 ஜிஎஸ் அப்படின்னா நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்சதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா எழுதிருவீங்க. ஓகேங்களா? ஆனா மேத்ஸ் அப்படி கிடையாது. நம்ம சால்வ் பண்ணணும். இதுல கேட்டிருக்காங்க, இந்த மெத்தட்ல கேட்டிருக்காங்க, அந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி தான் இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அப்ப இது என்னது, சால்வ் பண்ணி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ ஓவராலா எவ்வளவு கொஸ்டினை நீங்க பிராக்டிஸ் பண்ண கொடுப்பீங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஓவராலா 600 கொஸ்டின் தான். ஓகேங்களா? நீங்க பார்க்கக்கூடியது வந்து ஓவராலா ஒரு 600 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இந்த 600 கொஸ்டினை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 22 கொஸ்டின் எடுக்க முடியும். இது டைரக்ட் ஆன்லைன் மணியா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கான சேலஞ்சஸ் கூட. சார் எனக்கு மேக்ஸே வராது சார், நாங்க கொடுக்கறத மட்டும் நீங்க பாருங்க போதும், வேற எதையுமே நீங்க மேக்ஸுக்கு தொடவே தேவையில்லை. கொடுக்குற கொஸ்டினை டே வைஸா தான் 10 கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணுவோம். இந்த 10 கொஸ்டினை ப்ராப்பரா நீங்க கம்பல்சரியா உட்காந்து இன்னைக்கு இதை முடிச்சேன் அப்படியே டிக் அடிச்சே போனீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கா கவர் ஆயிரும். கண்டிப்பா அடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த பேட்சை வந்து என்ன பண்றோம்னா அமௌண்ட் கட்டுறீங்கள, அந்த அமௌண்ட்டை நாங்க என்ன பண்ண போறோம்னா நாங்க சொன்ன மாதிரியே 25 கொஸ்டின்ல 22 கொஸ்டின் வரல அப்படின்னா, எடுக்க முடியல அப்படின்னா கட்டுற காசை நாங்க ரிட்டர்ன் பண்றோங்க. இது வந்து மற்ற எந்த வீடியோ நம்ம போட்டதே கிடையாது. இந்த ரிட்டர்ன் அப்படின்றது கிடையவே கிடையாது. கட்டுங்க, கிளாஸ் எடுக்கிறோம், ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த பேட்ச்ல நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா 25க்கு 22 கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரிங்களா? அதுவும் நாங்க கேட்கிற பேட்டர்ன்ல வெறும் அந்த மதிப்பை மட்டும் மாத்திருப்பாங்க. 5 சென்டிமீட்டர் நாங்க கொடுத்துக்கோம்னா 2 சென்டிமீட்டர் மாத்தி கூட கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணி ஒரு பேட்ச் அப்படின்றது ஆன்லைன் மணியால இது வரைக்கும் போட்டதே கிடையாது. ஆனா நாங்க இப்ப போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லை, நாங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. சரிங்களா? இதை எல்லா மாணவர்களுமே பயன்படுத்திக்கிறணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். ஓகேங்களா? இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. ஆனா இது ஒர்த்தபிள். சரிங்களா? நீங்க வேலைக்கு போறதுக்கான ஒர்த்தபிளான பிரைஸ் தான் இது. அதே மாதிரி நான் ஏன் சொல்றோம், கண்டென்ட் ஒர்த்து 600 கொஸ்டினை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 22 கொஸ்டின் அடிக்க முடியும். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? எஸ், இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா டே வைஸா தான் அப்டேட் பண்ணுவோம். 10 கொஸ்டின் தான் எடுப்போம். 10 கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணணும், அதுக்கான வீடியோ போட்டுருவாங்க. அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். சொல்யூஷன் PDF ஆர் வீடியோ கொடுத்துருவாங்க. அதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தா போதும். டே வைஸ் அப்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? எஸ், இந்த பகுதி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னை எப்படியா தேத்தி விடுங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்த்து. கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சை நம்ம ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதற்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்தி நீங்க பேமெண்ட் கட்டிக்கலாம். அதே மாதிரி இது கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இது மூலமா நீங்க பேமெண்ட் கட்டலாம். அதற்கான பேமெண்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களை தவிர்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என் நண்பர் வந்து மற்ற எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் சார், மேக்ஸ் மட்டும் வீக்கா இருக்கு, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? எஸ், மற்றொரு வீடியோ பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.